மழை வந்ததுனால இன்றைக்கி கொஞ்சம் பால் கறக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. இந்த கண்ணுக்குட்டிக்கு பசி தாங்க முடியல. ஒரு 1/4 மணி நேரமாகவே கத்தினே இருக்குது. சரி பால் கறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மாடு எத்தனை டைம் பிடிச்சி கட்டுறதுன்னு சொல்லிட்டு வெளியே இருக்கிறதாவே பிடிச்சின்னு வரலான்ட்டு வந்துட்டேன். பாருங்கள், அது அந்த பசி மயக்கத்தில் அது அம்மா எது அக்கா எதுன்னு கூட தெரியல. அவங்க அக்கா கிட்டே போய் தேவினி இருக்குது. மடி எங்கே இருக்குன்னு கூட தெரியல. அப்படியே ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இப்போ தாங்க சுற்றி போயிட்டு நிற்க போது பாருங்கள். கண்டுபிடிச்சாச்சு. அவளுக்காக நான் ஒரு காம்பை நான் ஒதுக்கி விட்டுட்டு தான் இருக்கேன். ஆனாலும் அவள் மற்ற எல்லா காம்பையும் கொஞ்சம் கொஞ்சமாவது குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் அவள் காம்பை வந்து பிடிப்பாள். பாருங்கள், கண்ணுக்குட்டிக்கு கொம்புக்கும் பேஸ்ட் வச்சாச்சு. அதுவும் சரியாகி வந்துடுச்சு. பாருங்கள், அவள் குடிக்கிறது என்னமோ ஒரு கொஞ்ச நேரம் தான் குடிக்கிற மாதிரி இருக்கும். மிஷின் கூட வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பால் கறக்குமான்னு தெரியாது. அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக குடிச்சிடுவா. இருக்கிறதுலே அந்த காம்பில் தான் அதிகமாக பால் சுரக்கும். அதை தான் நான் கண்ணுக்குட்டிக்கு விட்டுருக்குறேன். பாருங்கள், கொஞ்ச நேரம் தான் குடித்தான் பால். அந்த காம்பை பாருங்கள், அதில் ஒன்றுமே இல்லை, சும்மா இருக்குது. ஒரு 100 மில்லி பால் கூட அதில் கறந்தா வராது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக குடிப்பான். அந்த 3 காம்பு என்னது, இந்த ஒரு காம்பு மட்டும் அவளுக்காக நான் விட்டு இருக்கிறது. ஏன்னா நம்ம அதில் கொஞ்சம் கொஞ்சம் விட்டாலும் அது நம்ம சரியாக ஒழுங்காக விட மாட்டோங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு பங்கு அவளுக்கு விட்டுறது, மீதி 3 பாகம் நான் கறந்துக்கிறது. அவ்வளோதாங்க, ஒரு வழியாக பால் கறந்து ஆச்சு. அவளுக்கு விட்ட போக மிச்ச பால் இவ்வளவு தான்.